ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து கம்பு பாருங்கள், எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். ஒன் டே ஃபுல்லாக ஊற வைங்க. ஒன் டே ஃபுல்லாக துணியில் வடிகட்டி ஜன்னல்லையே இதுலேயே கட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு ஒன் டே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முளை விட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் அள்ளி டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இப்போ அக்காவுக்கு இது 2 days ஆகிருக்கு. இவ்வளோண்டு முளை வந்திருக்கு. முளை கட்டாமலும் இது செய்யலாம். அக்கா வந்து இது கம்புல இன்றைக்கி ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ஃபுட்டு செய்ய போகிறேன். புட்டு எப்படி புட்டு செய்கிறேன்னு பாருங்கோ, வாங்க செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அக்கா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசி. அதை கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது 2 கப்பு இருக்கும். 2 கை அளவுன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா புட்டு கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி புட்டு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கோங்க. இது இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடும். இப்போ நம்ம எந்த அளவில் வந்து 1 பங்கு அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே மாதிரி 2 பங்கு கம்பு எடுக்கணும். எடுத்து கம்பை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது அக்கா இது வந்து 4 கை இருக்கும் நம்ம அளவு. இது அப்படியே அக்கா இதையும் நரன்னு அரைச்சாலே போதும். இது கூட அரைக்கும் போதேப்பா ஒரு 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம சுற்றிட்டு வந்துடும். இப்போ கம்பு மிக்சியில் சுற்றிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவு அரைச்சா போதும். கொஞ்சம் நரப்பாக இருக்கும். அப்போ தான் புட்டுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கம்பு மாவு அரிசி மாவு 1-2மா சுற்றிட்டு வந்ததை தனியாக வச்சு 2 ஒன்றா கலந்துட்டோம். ஒரே ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டுக்கலாம். சும்மா நம்ம இந்த ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்கு இது ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறமா அக்கா இப்போ நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கிண்ணத்துக்கு ஒரு 50 கிராம் இருக்கும். நல்லா எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிக்கணும். ஏன்னா நம்ம கம்பில் ஈரத்தை சத்து இருக்கும். மாவும் பச்சரிசி மாவும் உடனே அரைச்சது, அதுவும் ஈரமாக இருக்கும். அதனால் நல்லா கலந்ததுக்கப்புறம் லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை அந்த ஸ்வீட்டுக்கு வந்து இலகும் அப்படியே. அப்போ தண்ணி வந்து கரெக்டாக வர மாதிரி தான் வரும். லைட்டாக தெளித்தா போதும். நல்லா கலந்து விட்டு அக்கா காமிக்கிறேன். இப்போது நல்லா உதிரியாக பசஞ்சாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிண்ணத்தில் அக்கா இது கிண்ணத்து புட்டாக தான் சேர்ப்பேன். லைட்டாக நெய் தடவி இருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். தடவிட்டு அந்த கிண்ணத்தை ஃபுல்லாக அமைக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இட்லி சட்டியில் வைக்கலாம். அக்கா புட்டுன்னு சொல்லவும் எங்கள் வீட்டு குழந்தைங்கலாம் கொழுக்கட்டை புட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே லைட்டாக தண்ணியை தெளித்து கொழுக்கட்டை மாவு மாதிரி பசஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டையாக தான் செய்ய போகிறோம். ஒரே ஒரு சொதப்பல். இப்போ நம்ம நல்லா இப்படி பிடிச்சிட்டு அக்கா அந்த இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து அப்படி வைக்கலாம். ஒரு தட்டு வச்சுட்டேன். இன்னொரு தட்டு வச்சுக்கலாம். ஒன்று வைக்கிறனால ஒரு 2-3 தட்டுக்கு வரும். அக்கா ஏற்கனவே ஏன்னா ஒரு அக்கா கொழுக்கட்டை வீடியோ போட்டுட்டேன், கம்பு கொழுக்கட்டை. அதனால் இன்றைக்கி புட்டை காமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கு புட்டு வேணாமா, எந்த புட்டுமே சாப்பிட மாட்டாங்க. இது கொழுக்கட்டைனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக அந்த கம்பு வாசனை நம்மளுக்கு குட்டி குட்டியாக பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கம்பு வாசனை நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ஓவராக இருக்கும். எல்லாத்துலேயும் வச்சிடுறேன். அவ்வளோதான், எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுட்டேன். மூடிடலாம். அது டைட்டாக மூடி ஹை ஸ்பீடு வைக்கலாம், மீடியம் வைக்கலாம், எது வேணால் வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தேவையோ அப்படி வச்சுக்கலாம். வேகட்டும். கரெக்டாக 15 மினிட் வைங்க, போதும், வெந்துடும். 15 மினிட் வச்சாலே இந்த கொழுக்கட்டை வெந்துடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அக்கா இதுக்கு முன்னாடி அடிக்கடி செஞ்சுருக்கேன். அதனால் 15 மினிட் வச்சாலே இந்த கொழுக்கட்டை போதும். இதில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? அது கொஞ்சம் லைட்டாக ஏன் தெரியுது அப்படின்னாக்கா, இந்த கொழுக்கட்டை அப்படி தான் அவ்வளோ அந்த திறக்கும் போதே அந்த கம்பு, இந்த நம்ம ஏலக்காய், அந்த தேங்காய் அப்படி வாசனை அவ்வளோ கமன்னு இருக்கும்பா. அப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடுறேன் அக்கா. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தி, ரொம்ப முக்கியம் இந்த வெயில் காலத்தில் ஹெல்த்தியான கொழுக்கட்டை, கம்பு கொழுக்கட்டை, கம்பு புட்டு, கம்பு இடியாப்பம். அக்கா இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். கம்பு இடியாப்பத்துக்கு நம்ம வந்து கம்பு ஊரெல்லாம் வைக்கக்கூடாதுப்பா. ஊற வச்சோம்னா அது வந்து நம்ம பிசையும் போது இடியாப்பத்துக்கு ஒழுங்காக வராது. கம்பு முழுசாகவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பச்சரிசி கூட போட்டு நம்ம அரைச்சி கம்பு இடியாப்பம் செய்யணும். அக்கா இதுக்கு முன்னாடி கம்பு புட்டு தோசை போட்டிருக்கேன் உங்களுக்கு. கம்பு புட்டு போட்டிருக்கேன். இது வந்து கம்பு கொழுக்கட்டை.
கம்பு கொழுக்கட்டை ஏற்கனவே ஒரு தடவையும் போட்டுட்டேன், இப்போயும் அக்கா போட்டேன். இந்த வெயில் காலத்தில் கம்பு கூழ் குடி, ஒரு வாரத்தில் 2 டேஸ் கம்பு கூழ் பண்ணிடுங்க. கம்பு சோறு செஞ்சிடலாம், அப்புறமா கம்பு தோசை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை போடல அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டியை வந்து லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி அதில் வந்து மாவு, நம்ம அரைச்சிருக்க மாவை போட்டு கிளறிக்கலாம். பச்சரிசி மாவு வெளியே அரைச்சி வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி நல்லா பொடி பண்ணிவிட்டு போட்டு இப்போ நாட்டு சர்க்கரை மாதிரியே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட பழக்குங்க. தேங்க்யூ.